نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم طوبى للمخلصين أولئك مصابيح الهدى تتجلى عنهم كل فتنة ظلما صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. எங்களது ஜாமியா தாருல் உலூம் உஸ்மானியா அரபிக் கல்லூரி பெற்றெடுத்த எங்களது பாச மலர்கள் இன்றைய தினம் அமைப்புகளாகி மாநிலம் தழுவிய அளவில் ஒரு பெரிய மகாநாட்டை சென்னை பாலவாக்கத்திலே நிரம்பிய உலமாக்களோடு மக்களோடு நடத்தி கொண்டிருப்பதை உண்மையில் உளப்பூர்வமான மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹு தாலா எங்களது அன்பு மௌலவிகளை இந்த சமுதாயத்தின் ஒளி விளக்குகளாக திகழச் செய்வானாக. சமுதாயம் அவர்களோடு தங்களது வாழ்க்கையை பின்தொடர்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த மகாநாடு எந்த நோக்கத்திற்கு இங்கே கூட்டப்பட்டிருக்குமோ அல்லாஹ் அந்த நோக்கத்தை வெற்றியாக்கி தந்தருள் பாலிப்பானாக. அருமையானவர்களே, இன்று நமக்கு வாழ்க்கையில் தேவை என்ன என்பதை கொஞ்சம் உங்களுடைய கவனத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் நினைவூட்டுவேன். மிகப்பெரிய தேவை எது? இன்றைக்கு உலமாக்கள் சமூகம் தழுவிய அளவில் சமுதாயத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள். சமுதாயத்தினுடைய எதிர்காலம் குறித்து கவலைப்படுகிறார்கள். சமுதாயத்தினுடைய இளைய சமுதாயத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள். இன்னும் நாடு தழுவிய அளவில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற அச்சமும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரம்
உங்களை எல்லாம் நான் ரொம்ப நிதானமாக சிந்திக்க சொல்வேன். நாம் எப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்கவர்கள், நாம் யார், முதலில் நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை தகுதிக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற பாக்கியங்கள் எத்தனை பெரிய பாக்கியம். ஒவ்வொரு தனி மூமினுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி எவ்வளவு மகத்தானது. பயப்பட வேண்டிய சமூகமா நாம்? உலகத்திலே ஓரமாக்கப்பட வேண்டிய சமூகமா நாம்? மற்றவர்கள் நம்மை பார்த்து சிரிக்கப்பட வேண்டிய சமூகமா நாம்? நமது வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? கடந்த கால நமது வரலாறு உங்களுக்கு புரியுமா? உங்களை எல்லாம் நான் விரும்பி கேட்பேன், நாம் வந்த நமது அடித்தளத்தை கொஞ்சம் பாருங்கள். நமது முன்னோர்களின் வாழ்க்கையின் பக்கம் கொஞ்சம் திரும்புங்கள். நாம் மக்கள் மீது மட்டும் ஆட்சி செய்தவர்கள் இல்லை, மண்ணிலும் ஆட்சி செய்தோம், காடுகளிலும் ஆட்சி செய்தோம், கடலிலும் ஆட்சி செய்தோம், ஆகாயத்திலும் ஆட்சி செய்தோம். அல்லாஹ்வுக்கே சொந்தமான வானம், அல்லாஹ்வுக்கே சொந்தமான பூமி, அல்லாஹ்வுக்கே சொந்தமான கடல், அல்லாஹ்விற்கே சொந்தமான காட்டு மிருகங்கள், அனைத்திலும் நமது ஆட்சி நிரம்பி இருந்தது, பல்கி இருந்தது, பெருகி இருந்தது. அவ்வளவு பெரிய ஆளுமை நாம் பெற்றவர்கள் என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பேன். இன்றைக்கு உள்ள பலகீனம் என்னவென்றால், இன்றைக்குள்ள விவகாரம் என்னவென்றால், நாம் கடந்த காலத்தையும் கடந்த காலத்து நமது வாழ்வையும் இந்த சமூகத்தின் முன்னோடிகளையும் நாம் மறந்தோம். நமது சந்ததிகளுக்கு அவர்களை நினைவூட்டுவதை விட்டோம். நாம் மறந்தோம். நமது சமூகத்திற்கும் நமது சந்ததிகளுக்கும் அவர்களை நினைவூட்டுவதை விட்டோம். மெம்பரிலே நிற்கிறார்கள் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. மெம்பரிலே நிற்கிறார்கள். பூமி அசையும், நிலநடுக்கம், கையிலே அசா வைத்திருக்கிறார்கள். பூமி நிலை நடுக்கம் ஏற்பட்டு அசைந்த போது மெம்பரிலே நிற்கிற ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அசாவை தூக்கி ஃபضرب به الارض ஒரு அடி பூமியில் அடிச்சான். அடிச்சு சொன்னாங்க, என்ன நினைத்துக் கொண்டாய்? இங்க யார் இருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் ரசூலின் தோழர்கள் இருக்கிறோம், அமைதியாக என்றார்கள். பூகம்பம் அமைதியானது. பூமியோடு பேசினார்கள். நிலநடுக்கத்தையும் கூட ஏதோ பாம்பு அடிக்கிற மாதிரி, தேள் அடிக்கிற மாதிரி பூமி அடித்தார்கள். ஃபضرب به الارض அவர்களின் புனித அசாவை கொண்டு பூமியில் ஒரு குத்து குத்தி அடித்து சொன்னார்கள், லா தத்தஹர்ரக் நஹனு அஸ்ஹாபு ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலின் தோழர்கள் இல்லையா நாங்கள்? ஏன் அசைகிறாய்? மஸ்ஜிது நபவியை ஒட்டி பெரிய நெருப்பு மதீனாவை சுட்டெரிக்குமோ என்ற பயம். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தமீமுத்தாரியை கூப்பிட்டு அசாவை கொடுத்து, ஃபத்ருதுஹு யா தமீம், தமீமே இந்த நெருப்பை விரட்டிட்டு வாங்கன்னாங்க. ஹதீஸ்ல வர்ற வார்த்தை ஃபத்ருதுஹு யா தமீம். நெருப்பு விரட்டுறதா? இன்னைக்கு ஃபயர் சர்வீஸ் வரணும். நான் இங்கே நினைவூட்டுற செய்தியை உங்களுடைய ஆழமான மனதில் பதிய வையுங்கள். இதன் நிறைவை நான் சொல்வேன். நாம் யார்? நமது பாரம்பரியம் எப்படிப்பட்டது? அல்லாஹ் நம்மை இந்த மண்ணுலகில் எத்தனை தகுதியோடு ஆள வைத்தான். ஃபத்ருதுஹு யா தமீம், தமீமை விரட்டுங்கள். ஹஜ்ரத் தமீமுத்தாரி அசாவை தூக்கிட்டு வர்றாங்க. நெருப்பு பயங்கரமா புகையோடு அங்கே மூண்டு எரிய தமீமுத்தாரி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அசாவை எடுத்து ஓங்கி அடிச்சு சொன்னாங்க, என்ன இது, அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்கிறார்கள் உனக்கு தெரியாதா என்ற போது பெருமக்கள் பதிவு செய்யற செய்தி என்ன தெரியுமா? அது பூமியில் ஓட்டையிட்டு துளைத்து சுருண்டு பூமிக்குள் போய் அடங்கியது. பூமிக்குள் போய் அடங்கியது. தக்கி உஸ்மானி ஒரு செய்தி எழுதினார் தனது பயண ஆய்விலே. நான் ஈஜிப்ட் சென்றிருந்த போது
அங்கே அந்த ஏரியாவை கடக்க நேரிடும் போது அந்த செய்தியை படித்தேன். சஹாபிகள் இறங்குகிறார்கள். அரண்ட காடு அது, சிங்கங்களும் புலிகளும் குடியிருக்கும் ஏரியா. அன்றைக்கு இரவு சஹாபிகள் அங்கே தங்க வேண்டும். பார்க்கும் இடமெல்லாம் புலிகளின் கூட்டம், சிங்கங்களின் கூட்டம். அங்கே இரவு கழிக்க வேண்டிய சஹாபிகள் ராத்திரி அங்கே டென்ட் அடித்து அங்கே தங்களது படுக்கையை விரிக்கும் போது ஒரே ஒரு சஹாபி ஹஜ்ரத் சய்யிதுனா அம்ர் இப்னு ஆஸ் என்று நினைக்கிறேன், அவர்கள் சொன்னார்களாம், காட்டில் நின்று சப்தமிட்டு சொன்னார்கள், காட்டில் வாழுகின்ற ஜீவராசிகளே எல்லோரும் நன்றாக கேளுங்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள், இன்று இரவு இங்கே தங்க போகிறோம், நீங்கள் இந்த இடத்தை காலி செய்துவிட்டு வெளியேறி விடுங்கள். நாங்கள் ரசூலுடைய தோழர்கள், இங்கே தங்க போகிறோம், நீங்கள் இன்று இரவு இந்த இடத்தை காலி செய்து விட்டு வெளியேறுங்கள். ஹதீஸ நான் படிச்சிருக்கேன், வரலாறு படிச்சிருக்கேன். தகி உஸ்மானி ரொம்ப ஆய்வோடு எழுதுகிறார், ஒவ்வொரு சிங்கமும் தன் குட்டியை தூக்கியதாம், ஒவ்வொரு புலிகளும் தன் குட்டியை தூக்கியது, தன்னுடைய குட்டியை தூக்கி மார்பகத்தோடு அணைத்துக் கொண்டு அவைகள் ஓடியது. படுத்து கிடந்த சிங்கத்தை இன்னொரு சிங்கம் தட்டி எழுப்பி ஓடச் சொன்னது. படுத்து கிடந்த சிங்கத்தை இன்னொரு சிங்கம் தட்டி எழுப்பி ஓடச் சொன்னது. ஏன்? இங்கே வந்த குரல் ஒரு சஹாபியின் குரல். நீங்கள் இன்று இரவு இங்கே காலி செய்து விடுங்கள், நாங்கள் அல்லாஹ்வின் ரசூலின் தோழர்கள், இங்கே தங்க வேண்டும், நாங்க இங்க தங்கணும், நீங்க காலி செய்து விடுங்கள். குட்டிகளை தூக்கி கொண்டு ஓடியது, புலிகள் தங்கள் குட்டிகளை தூக்கி கொண்டு ஓடியது. ஒரு சிங்கம் தூங்கி இருக்க இன்னொரு சிங்கம் அதை காலால் தட்டி, என்ன தூங்குற, ரசூலுடைய தோழர்கள் உத்தரவு போட்டாங்க போச்சுன்னு எழுதிட்டு கடைசி அவர் முடித்தார். அன்று அந்த இடத்தை காலி பண்ணிய சிங்கங்களும் புலிகளும் இன்று வரைக்கும் அந்த காடில் குடியேறவில்லை, இன்று வரைக்கும் குடியேறல. அந்த வார்த்தை சஹாபிகளுடைய வார்த்தை. நைலுக்கு சென்றேன். மிஸ்ரிலே நைல் நதியை பார்க்கணும்னு போயிருந்தோம். நைல் நதிக்கு மேல ஒரு ஹோட்டல் வச்சிருந்தாங்க, கப்பல்ல ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டோம். என்ன நைல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற கடல் என்றும் சொன்னான், நதி என்றும் சொன்னான், மகத்தான சமுத்திரம். அதற்கு மேல உட்கார்ந்து நைலை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அவர் எழுதுகிற அந்த செய்திக்குள்ளே நுழைந்தோம். ஒரு அற்புதமான வரலாறு. சஹாபிகள் கடலிலும் அவர்களின் ஆட்சி நீடித்தது. ஆண்டுக்கு ஒரு முறை நைல் நதி வற்றி போகும், ஆண்டுக்கு ஒரு முறை நைல் நதி வற்றி போகும். அப்ப வற்றி போனால் அந்த நாட்டிட பழக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு உயிர் பலி கொடுக்கணும், நரபலி கொடுக்கணும். ஒரு உயிர் ஆத்துல கொண்டு போய் அறுத்துருவாங்க. அது ஒரு அழகிய கன்னி பெண்ணை கொண்டு அறுக்கணும், பலியிடணும். பலியிட்டு ரத்தம் ஓடினால் அடுத்த நாள் நதி ஓடும். ஹஜ்ரத் அமீருல் மோமினின் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய அருமையான தோழர் அங்கே கவர்னராக போகிறார். அதே போல் ஓடிக்கொண்டிருந்த நைல் வற்றியது. ஓடிக்கொண்டிருந்த நைல் வத்தி போச்சு. நான் பார்த்த ஆச்சரியமா இருக்கு, இந்த நைலா வத்துச்சு நான் நினைச்சேன். ஏன்னா வற்றி போனதுங்கிறது பல்வேறு கிதாபுகளின் செய்தி. அல்லாமா இப்னு அசீரும் எழுதுகிறார் இந்த செய்தியை. அவர் வரலாற்றில் ரொம்ப ஆழம் பார்த்து எழுதுகிறவர் அல்லாமா இப்னு அசீர், அவரும் குறிப்பிடுகிறார். அதனால அது வற்றி போனதுங்கிறது நிஜம். ஆனா அந்த நைல போய் நீங்க பார்த்தால் இதுவா வற்றியது என்று நினைக்கிற அளவிற்கு இருக்கும். அதன் அகலமும் அதன் நீளமும் அல்லாஹு அக்பர், அவ்வளவு பிரமாண்டமான நதி. அன்னைக்கு வத்தி போச்சு. மக்கள் கூட்டமா வந்துட்டாங்க. இதுவரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி இல்லை, இப்ப இஸ்லாமிய ஆட்சி வந்திருக்கிறது, இஸ்லாமிய கவர்னர் வந்திருக்கிறார். மக்கள் சொன்னாங்க இந்த நதி ஓடணும், இல்லைன்னா எங்க ஊரு ஒம்பா போயிடும், மக்கள் சிரமப்படுவாங்க, ஓடுவதற்கு எங்கள்கிட்ட பழக்கம் உயிர் பலி கொடுக்கணும். அவங்களுக்கு ஒன்னும் ஓடல. நபியினுடைய அருமையான சஹாபி ஹஜ்ரத் ஹலீஃபாவின் ஹலீஃபா, அமீருல் மோமினின் ஹலீஃபா, அவங்க உடனே கடிதம் எழுதினாங்க. யாருக்கு? அமீருல் மோமினின் உமரை ஃபாரூக்குக்கு. இங்கே நரபலி கொடுத்தால் தான் நதி ஓடும் என்று மக்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கடிதம் போட்ட போது உமரை ஃபாரூக்கு கடிதம் எழுதினாங்களாம். எழுதி அந்த கவர்னர்கிட்ட கொடுத்து சொன்னாங்க, நீங்க படிக்கிறதுக்கு இல்ல, இந்த கடிதத்தை நான் நைல் நதிக்கு எழுதியிருக்கேன், அங்க கொண்டு கொடுத்துருங்க. நைலுக்கு நான் கடிதம் எழுதினேன். யா அய்யத்துஹன் நீல் இன் குந்தி தஜ்ரி மின் இந்தி நஃப்ஸிக ஃபலா தஜ்ரி வ இன் குந்தி தஜ்ரி பிஇذنில்லாஹி ஃபல்லாஹு அஸ்அலு அய்யுஜ்ரீகி. கடிதம் எழுதின வார்த்தை வரலாற்றின் வைர வரிகளால் பொதிக்கப்பட்டிருக்கிறது. உமரை ஃபாரூக் எழுதுகிறார்,
நைலுக்கு எழுதுகிறார், யாரை இந்த நாடு பயம் காட்டுகிறது? யாருக்கு முன்னால் இந்த நாட்டினுடைய சமய தலைவர்கள் அச்சமூட்டிக் கொண்டிருக்கிறார்கள்? ஒன்றை நான் ஆழமாக சொல்வேன், நாம் மிக உயர்ந்த பாரம்பரியம், நமது மொழியை கூட யாரும் தொட முடியாது. அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, கை தட்டாதீங்க. நம்ம வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அல்லாஹுவை தவிர எவனுக்கும் பயப்பட மாட்டோம். ஒன்னும் செய்ய முடியாது. யார் என்ன செய்ய முடியும்? அவங்க ஆட்சிக்கு வந்துட்டா, இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா, இந்த சமுதாயத்திற்கு முன்னால் சில சின்ன சேட்டைகள் பண்ணுவார்கள். கொஞ்சம் கூடும் என்றால் அல்லாஹுவால் அவர்கள் அடக்கப்படுவார்கள். நாம் அல்லாஹ்வை மட்டும் நம்பியவர்கள். எந்த ஆட்சியையும் நம்ப மாட்டோம், பயப்பட மாட்டோம். எந்த தனி மனிதரையும் நம்ப மாட்டோம், பயப்பட மாட்டோம். இந்த செய்தி எங்கேயும் சொல்வோம், காபத்துல்லாவிலையும் நின்று சொல்வோம். இன் குந்தி தஜ்ரி மின் இந்தி நஃப்ஸிக் லா தஜ்ரி யா அய்யுஹன் நீல். எழுதுகிறார் உமரை ஃபாரூக், நைலே, நைல் நதியே, நீ உன்னுடைய சக்தி கொண்டு ஓடுவதாக இருந்தால் நீ ஓட வேண்டிய தேவை இல்லைன்னு எழுதினான். நீ ஒன்னும் ஓட வேண்டாம், போவும் சக்தியில நீ ஓடுற மாதிரி உனக்கு ஒரு மிதப்பு. அப்படி நீ ஓடினால் லா தஜ்ரி, நீ ஓட வேண்டியது இல்லை. ஓ இன் குந்தி தஜ்ரி மின் இத்னில்லா, அல்லாஹ்வின் அனுமதியோடு நீ ஓடினால் ஒன்ன ஓடு வேண்டாம்னா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு இல்ல. அல்லாஹ் அஸ்அலு அய்யுஜ்ரிக, அல்லாஹ்ட்ட கேட்டு விட்டேன், அவன் உன்னை ஓட விடுவான், உன்னை அவன் ஓட வைப்பான். கடிதத்தை கொண்டு போட்டாங்க. கடிதத்தை போட்ட அடுத்த நிமிடம் அல்லாமா இப்னு அசீர் சொல்வார், அடுத்த நிமிடம் நதி கடல் கரை புரண்டு ஓடியது. ஓடியது மட்டுமல்ல, இன்று வரையிலும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரையிலும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த வருஷம் வத்தணுமே, வத்தல்ல. நான் சொல்வது அனைத்தும் சத்திய வரலாறுகள். அடுத்த வருஷம் வற்றணுமே. இந்த கவர்னர் மாதிரி இன்னொரு கவர்னர் வரும்போது ஆண்டாண்டு காலம் நரபலி கொடுத்த நதிதானே அது, வற்றி போய் தானே ஓடியது. இங்கே உயிருள்ளவர்கள் இப்போது ஆட்சி செய்கிறார்கள், உயிருள்ளவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். நாம் மக்களை மட்டும் ஆளவில்லை, சமுத்திரத்தையும் ஆண்டோம். இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சஹாபாக்களை தாண்டியும் வருவேன். ஓட்ட கிழிந்த சட்டையை தைக்கிறாங்க உட்கார்ந்து கடற்கரையில இருந்து. இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஊசி விழுந்துட்டு கடல்ல விழுந்துச்சு. கடல்ல ஊசி விழுந்த உடனே கொஞ்சம் கவலைப்பட்டாங்க. அந்த ஊசி விழுந்துட்டு அப்படின்னு மேல பாக்குறாங்க, விழுந்தது கீழே, அவங்க பார்த்தது மேல. ஒரு ரஃபா பஸரஹு இல ஸமா, கடற்கரையிலே இருந்து கிழிந்தாடையை தைக்கிறார்கள். ஊசி கடலிலே விழுகிறது, பார்வையை மேல தூக்குனாங்க. கடல்ல இருந்து ஒவ்வொரு மீன்களும் ஒவ்வொரு ஊசியை தூக்கிட்டு நிக்குது. ஒவ்வொரு மீனும் ஊசியை தூக்கி நிக்குது. பாக்குறாங்க, எல்லா ஊசியும் இருக்குது. தாம் போட்ட ஊசியை மட்டும் ஒரு மீன் வச்சிருந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. நம்மகிட்ட என்ன பலகீனம் இருக்குது நான் பின்னால சொல்றேன். நம்ம அவ்வளவு ஊசியும் போட்டு பை நிரம்பிடுவோம். ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் கடலில் வாழுகிற ஜீவராசிகளை கூட அவர்களுக்கு தஸ்கீர் வசப்படுத்தி கட்டுப்பாட்டின் கீழ் தந்தான் என்று சொன்னால், அவர்களுக்குள் மறைந்திருந்த ரகசியம் இந்த சமுதாயம் வாழ்க்கைக்கு எடுக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இவ்வளவு பெரிய ஆட்சிக்கு சொந்தமான அவங்ககிட்ட சில ரகசியம் இருக்குமா இல்லையா? அந்த ரகசியம் என்னன்னு சொல்லாம நான் முடிக்க மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை எடுத்து வாழலாமா? இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். நாம வாழுவோம். நான் இங்கே பள்ளிவாசலில் வைத்து சொல்வேன், உங்களுக்கும் கடலும் கட்டுப்படும், உங்களுக்கும் மீன்கள் கட்டுப்படும். கடலும் மீனும் ஆகாயமும் பூமியும் கட்டுப்படும் போது ஆட்சி செய்யற கட்டில் இருக்கிறவனுக்கா நம்ம போய் ஹஜ்ரத் அபு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாமா முஹீசுன்னா ஒரு செய்தி எழுதுகிறார் தங்களுடைய ஹதீஸில். அபு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர், அவங்க ரோம் நாட்டினுடைய படையில சேர்ந்து இருக்கிறாங்க. ரோமானிய படை, இஸ்லாம் ரோமானிய படை, இஸ்லாமிய சஹாபிகள் ரோமானிய நாடை எதிர்த்து படை. ரோமானிய படையில் அனுப்பப்பட்ட சஹாபிகளிலே அபு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க.
வந்து அந்த படைகளோடு இருந்தவங்க திடீர்னு ஒரு வேலையா வெளியில போயிட்டு திரும்ப வந்தாங்கன்னா அவங்க இருக்கிற இடம் தெரியல, சஹாபாக்களை விட்டுட்டாங்க, ரூட்டு தெரியல, தனியா மாட்டிக்கிட்டாங்க. அது ரோம் நாட்டில் இவங்களுக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியல, பார்க்கும் இடம் எல்லாம் காடா இருக்குது, அவங்க எங்க இருந்தாங்க எங்க நம்ம மிஸ் பண்ணோம் அவங்களுக்கு புரியல. கொஞ்சம் தொலை நடந்து வந்துட்டாங்க. அப்புறம் வேகமா உள்ள வந்தா காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சிங்கம் அங்கிருந்து வேகமா வருது. அதுல செய்தனா அபு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிங்கத்தை பார்த்த உடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அது கிட்ட வருது, இவங்களை நோக்கி வருது. உடனே சொன்னாங்க, அன மௌலா ரசூலில்லாஹ் யா அபுல் ஹாரிஸ். இதெல்லாம் பேச்சு வரணுமே. சிங்கத்துக்கு பேர் அசது, சிங்கத்துக்கு புகழுக்குரிய பேர் என்னன்னா அபுல் ஹாரிஸ். அப்ப அசதுன்னு கூப்பிடல, புகழுக்குரிய பட்ட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. சிங்கத்தை கூட அப்ப எப்படி கூப்பிடுறாங்க, யா அபுல் ஹாரிஸ். யார் கூப்பிடுறா? ஹஜ்ரத் அபு அப்துர் ரஹ்மான். யா அபுல் ஹாரிஸ் அன மௌலா ரசூலில்லாஹ். நான் யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வின் அடிமை. அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு அடிமை. உம்மு சலமாவுக்கு அடிமையா இருந்தாங்க அபு அப்துர் ரஹ்மான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, என் அடிமை நான் தாங்களுக்கு கொடுத்துட்டேன். நபி சொன்னாங்க, நான் யாரையும் அடிமையா வச்சு பார்க்க விரும்பலன்னாங்க. ஹஜ்ரத் அபு அப்துர் ரஹ்மான் சொன்னாங்க, நாயகமே நீங்க அடிமையா வைக்கிறீங்களோ இல்லையோ, என் ஹயாத்து பூரா உங்களுக்கு நான் தொண்டு செய்வேன், என் ஹயாத்து பூரா உங்களுக்கு தொண்டு செய்வேன். நாங்க அதை சொல்றாங்க, ஆனா மௌலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதரின் அடிமை. வகான மின் அம்ரி கைத் வகைத், வகான மின் அம்ரி கைத் வகைத். என் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் ரோமானிய படையை எதிர்த்து, சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போர் செய்ய வந்த ஒரு சிப்பாய். யார்கிட்ட பேசுறாங்க? சிங்கத்திட்ட பேசுறாங்க. நம்ம பக்கத்துல நிக்கணுமே, நம்ம பேசுற வரைக்கும் அது நம்மளை விட்டு வச்சிருக்கணுமே, அது நம்மளை விட்டு வச்சிருக்கணுமே. அது கேக்குது, இந்த பேச்ச பூரா கேக்குது. நீங்க பாருங்க, முஹிசுன்னா எழுதுறாங்க, ஹதீஸினுடைய தெளிவான செய்தி. நான் பேசிட்டு போன பின்னால் இதுல எதுல சந்தேகம் இருந்தாலும் நான் கிதாபை தூக்கி தந்துருவேன். எல்லாம் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆனா நாங்க எது ஆதாரம்னு சொன்னோமோ அதை நீங்க ஏத்துக்கிடணும். அந்த கிதாபை ஏத்துக்கிட மாட்டோம்னா அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க ஏத்துக்கிடலன்னா அதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க எல்லா கித்தாபும் ஏத்திருக்கோம். ஏன்னா எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, எங்களுடைய கடந்த முன்னோர்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற சாலிஹீன்கள். ஆமா, செய்திங்கிறது நம்ம இங்க மட்டும் பேசல, இந்த செய்தி அடுத்த நிமிஷம் துபையில கேட்கும். இப்ப உலகம் அவ்வளவு வேகமா இருக்குது. கால்பண்டத்தில் புகார் ஷெரீஃப்ல பேசிட்டு வந்துட்டோம். வந்து ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒருத்தர் ஹாங்காங்ல இருந்து பேசுறார். ஹஜ்ரத் அந்த செய்தி என்ன, அந்த செய்தி, அதுக்கு சந்தேகமே கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அங்க லைவ் அப்படியே உலகம் பூரா ஒளிபரப்புறாங்க. உனக்கு தெரியுமா, நான் ரசூலின் அடிமை, என் ஹயாத் பூரா அவங்களுக்கு தொண்டு செய்வதாக தீர்மானிச்சு வந்திருக்கிறேன். நான் ரோமானிய படைக்கு வந்தேன், அந்த படையை எதிர்த்து சிப்பாயாக வந்திருக்கிறேன். வந்த இடத்துல இந்த கூட்டத்தார்களுக்கு வெளியில போனேன், சுயத்தேவை முடிச்சுட்டு பார்த்தா அவங்களை காணல. நான் இப்ப வந்து விட்டேன், காட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டேன். அவங்க எங்க இருக்காங்க எனக்கு தெரியல. இப்ப அவங்கள நான் சந்திக்கணும்னு வந்தேன், நீ முன்னாள் வந்திருக்கிற, என்னுடைய ஆளத்தை அவங்க சொல்லிட்டேன். அந்த சிங்கம் அப்படியே பக்கத்துல வந்து இவங்க முன்னால வந்து நின்று இவங்களை பின்னால ஆக்கிட்டு அது முன்னால போய் அப்படி தலையை அசைச்சிட்டான். இவங்க பின்னாலே போனாங்க. அப்படி போனாங்க, நேரா கூப்பிட்டு வருது, அப்படியே கூப்பிட்டு வருது. கூப்பிட்டு வந்து இவங்களுக்கே காணாமல் போன அந்த சஹாபாக்கள் இருக்கிற இடம் தெரியல, அந்த சஹாபாக்கள் இருக்கிற ஏரியா வரைக்கும் வந்து அங்க வந்து பார்த்தா சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் இவரை விட்டு விட்டு ஒரு பார்வை பார்த்தேன். சிங்கம் பார்வை பார்த்து ஹதீஸ்ல எழுதுறாரு, அந்த சிங்கம் அப்படியே வாழை ஆட்டிச்சான். ஆட்டி விட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போகுது. போறேங்கிறது எப்படி, வாழை அசைத்து விட்டு போகிறது. கூப்பிட்டு வருது, இவங்களுக்கு ரூட்டு தெரியல, அது ரூட்டை காட்டுது. யார் அறிவித்தது? நம்முடைய பெரிய பலகீனம், நம்மை பற்றிய நாம விளங்கல்ல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி செய்தி எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் நவீன காலம் இது, இது கம்ப்யூட்டர் காலம், இது இன்டர்நெட்டின் காலம், இது இந்த சரித்திரம் எல்லாம் மலையேறி போய்விட்டது என்று நினைத்தோமோ அன்று நஷ்டப்பட்டோம். இதுதான் சத்தியம். சொல்லுங்கள், திரும்ப திரும்ப இந்த செய்திகளை சமுதாயத்தின் இதயத்தில் பாய்ச்சுங்கள். இந்த அல்லாஹ் இன்னைக்கு இருக்கிறானா இல்லையா? இன்னைக்கு இருக்கிறானா இல்லையா? இதே அல்லாஹ் தானே அந்த சஹாபியினுடைய பேச்சை விளங்க செய்தானா இல்லையா சிங்கத்திற்கு?
அவர்களுக்கு தெரியாத வழியை சிங்கம் கொண்டு காட்டியதா இல்லையா? அல்லாஹ் சுன்னா பதிவு செய்யறாங்க. அவங்க பேரு சஃபீனான்னு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு போர்க்களத்தில் அவங்க நிற்கிறாங்க, ஒரு சாபி ஈட்டியை சுமக்க முடியல, கஷ்டப்பட்டார். அது ஒரு சஃபீனா நான் சுமந்துக்கிறேன்னாங்களாம். அந்த அபு அப்துல் ரஹ்மான் நான் சுமந்துக்கிறேன்னாங்க. ரெண்டாவது ஒருத்தர் கேடயத்தை சுமக்க முடியல, நான் சுமந்துக்கிறேன்னாங்க. இன்னொரு சாபி பார்த்தாங்க, என் லக்கேஜ் நிறைய இருக்குப்பா நீ வச்சுக்காங்க, அதையும் வாங்கி மேலே சுமந்துக்கிட்டாங்க. அவ்வளவு பேருடைய பொருள்களையும் தன்னலம் பாராது பொதுநல சேவையோடு அத்தனை பேர்களுக்கும் தன்னை உதவியாக ஆக்கி அவ்வளவு ஜாமானையும் சுமந்த போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களாம், அந்த சஃபீனா இனிமேல் நீ கப்பல் என்றார்கள். அவங்களுக்கு பேர் அதுல இருந்து சஃபீனாண்டே ஹதீஸ்ல வருது, கப்பல்ண்டே பேர். அவங்க சொந்த பேர் என்ன ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அவங்க சொந்த பேர் யாரும் சொல்ல முடியல. அவங்க பேர் என்னாண்டே ஒருத்தருக்கும் தெரியாது. அவங்களுக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு மகன் இருக்கிறார், அதனால அபு அப்துல் ரஹ்மான் பதிவு செய்துறாங்க. அப்துல் ரஹ்மான் ஒரு மகன், அபு அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மானுடைய வாப்பா அப்படின்னு போட்டாங்க. ஆனா அவருடைய சொந்த பேரு என்ன இல்ல, சஃபீனாண்டு அவர் அறிமுகமாகிறார். இமாம் முஹிசுன்னா கூட சஃபீனா என்றே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். ஏன் ரசூலுல்லாஹ் கொடுத்த பட்ட பேரு என்ன பட்ட பேரு? நீங்கள் கப்பல் என்றார்கள். என்ன கப்பல்? சமுதாயத்தின் அத்தனை பாரங்களையும் சுமக்கும் கப்பல். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கை நசீபாக்குவானாக. இன்னைக்கு நம்ம பொருளை யார்கிட்ட தள்ளலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாராவது ஒரு மாதிரியா இருந்தாலும் அவங்க கையில கொடுத்துட்டு போல போயிடுறது. நான் இப்போ ஃப்ளைட்டில் வர்றேன், தண்ணி பாட்டில் என் பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்க, நான் ஒரு தண்ணி பாட்டில் மட்டும்தான் தூக்கிட்டு வந்தேன். ஒரு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு லேடி. அவங்க பார்த்தாங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவங்க கிட்ட ஒரு பை வச்சுருந்தாங்க. திடீர்னு சொன்னாங்க, இந்த பையை பார்த்துங்க நான் போயிட்டு வரேன். எனக்கு பயமாக இருக்குது, இந்த நாட்டில் இப்போ பையெல்லாம் பார்க்க முடியாது. போனால் அந்த அம்மா திரும்ப வரணுமே, திரும்ப வரணும். அவங்க வர்றதுக்குள்ள இந்த பை என்ன நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம பதில் சொல்லணும். நாட்டின் நிலை எங்கெல்லாம் போய் கொண்டு நிற்குது. ஆனால் நாம் இன்னைக்கு எப்படி வாழணும், வரும் காலத்தை எப்படி ஆக்கணும், நம்முடைய மனதில் எந்த நம்பிக்கை உண்டாக்கணும். பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் பயப்படக்கூடாது. அல்லாஹ் இந்த மகாநாட்டின் வழியே இந்த வார்த்தையை கபூல் செய்வானாக. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டோம். உலகத்தில் எந்த ஒரு உயிருக்கும் நாங்கள் அநீதி இழைக்கவே மாட்டோம். அது எங்க உறுதி. கீழே விழுந்து கிடக்கிறவர் என்ன ஜாதி என்ன மதம் பார்க்க மாட்டோம். அவரை தூக்கி நிறுத்தி உதவி செய்து அவருக்கு மருத்துவம் செய்து உணவளித்து அவரை காப்போம். இது நபி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. ஜாதி பார்க்க மாட்டோம், மதம் பார்க்க மாட்டோம், பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வோம். நாங்க ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டோம் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. இந்த நாட்டில் எங்களை அடையாளம் காட்டப்படும் விதத்தில் காட்டப்படாமல் போய்விட்டதே என்று நினைத்து கவலைப்படுகிறோம். ஊடகங்கள் தன் செவி திறந்து கேட்கட்டும், எங்களை பற்றி சரியான தகவலை நாட்டுக்கு சொல்லுங்கள் என்று நாங்கள் ஊடகத்திற்கு சொல்லுகிறோம். நாங்கள் நேர்மையானவர்கள், நீதியானவர்கள், பண்பாளர்கள், ஒழுக்கமுள்ளவர்கள், அடுத்தவர்கள் மீது இரக்கமுள்ளவர்கள். நாங்கள் அல்லாஹ் தஆலா இந்த சத்தியத்தை உலக அரங்கில் பதிவு தீருவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் மாத்திரமில்லாது சஹாபிகளின் காலத்தை அடுத்துவார்கள் நல்லவர்களும் சாலிஹீன்களும் இந்த உலக மண்ணில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களின் கையில் கொடுத்திருந்த அந்த பொறுப்பு, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு, அவர்களுக்கு கொடுத்த விசாலமான ஆட்சி, இதெல்லாம் காலத்திற்கு சொந்தமில்லை, காலத்தில் வாழும் மனிதர்களுக்கு சொந்தமில்லை. இது சஹாபாக்களுக்கு சொந்தம், இது சமீபாவுக்கு சொந்தம், இது அவருக்கு சொந்தம், அது உலகாவுக்கு சொந்தம், இது காலத்திற்கு சொந்தமில்லை, காலத்தில் வாழும் மனிதர்களுக்கு சொந்தமில்லை. யாரும் வரையும் இந்த ஆட்சி கடலின் மீதும் பூமியின் மீதும் வானத்தின் மீதும் காட்டுகளின் மீதும் செய்கின்ற ஆட்சி உலகத்தில் வாழ்கிற அனைத்து மனிதர்களுக்கும் சொந்தம். உங்களுக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம், என் பெற்றோர்களுக்கும் சொந்தம், உங்கள் பிள்ளைகளுக்கும் சொந்தம். அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா இல்லையா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம பெற்றதல்ல செய்கிறேன். இந்த விசாலமான ஆட்சிக்கு சொந்தமான பெற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதைக்குண்டாக பெற்றார்கள். எதற்குண்டாக முடிஞ்சிச்சு. அபார சக்தி யாருக்கு
பயப்படவில்லை, எதிரிகளுக்கு பயப்படவில்லை. வீரநோயை திட்டவர் எத்தனை பேர் எப்படியெல்லாம் இருந்தாங்க. அரசியல் ஒரு அற்புதமான செய்தி இருந்தாங்க. அழியக்கரவர்களாக வரைக்கும் அவங்களுக்கு பேர் புகாரின்னு ஒரு பேர், போராடின்னு ஒரு பேர். அழியக்கரவர்களா ஆபத்தாரிக்கு ஆகினாங்க சந்தாரிசலாம் எழுதுறது அதிகமாக எழுதுறது இல்லைன்னா உங்களை என்ன எழுதுனா நான் வாழ்ந்தான் ஆபத்தாரிக்கு அழி அழியை போன்ற எழுதுறது இல்லை. அழிவதற்கு அத்தனை இளமை தனித்தன்மை உண்டு. அதற்கு செய்த அழி பேர் புகாரி. ஒவ்வொரு பெரிய போராடி ஒரு ராணுவ தளபதியாக எப்பவுமே தன்னை வழி நடத்துவாங்க. இத்தனை போர்களுக்கு உபரத்துக்கு தளபதியானாங்க. அவங்களை பற்றி சகாபாக்கள் சில பேர் மசோதா பண்ணாங்க. அவங்களை பற்றி நமக்கு ஒரு பயம் இருக்குது, ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது, நம்ம ராத்திரி அவங்களுக்கு தெரியாம ஒரு பாதுகாப்பு ஒரு உதவி வந்தாங்க. அவ்வளவு தூய எதையே பாருங்க. அதற்கு அழிவு எழுந்து கூடாது, நாம ராத்திரிக்கு பாதுகாக்கணும். எப்போ போறது விஷாவுக்கு பின்னால போகணும், அவங்களுக்கு தெரியாம அவங்க வாசலை நிற்கணும் முடிவு வைக்கிறாங்க. அந்த பரிசுத்தம் தான் அந்த பொதுமக்களுடைய வார்த்தை. அவங்க பூரா ராத்திரி இறங்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்காக அந்த அறிவிப்பு கொண்டவங்க, அல்லாஹ்வுக்கு பிரியமான ஹதீஸ்ல வரக்கூடிய பல்வேறு செய்திகள்ல அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார், அல்லாஹ்வும் ரசூலையும் அவரை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நாளை நான் கைகளை வெட்டி கொடுத்து கொடியை கொடுப்பேன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு அத்தனை பேரும் கண்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அப்படியே பரபரப்பா சிந்திக்கிறாங்க. அதற்கு உமரை பாரூக், உஸ்மான் உட்பட பல சஹாபிகள் நபியாவுக்கு அப்படி பார்வை எட்டிய போது அதெல்லாம் இருக்கிறோமே எடுத்துக்காட்டுற செய்திகள் புகாரில் பதிவாக இருக்கும். நபியாவுக்கு சொன்னாங்க, நாளை அறிவிக்கிறாங்க. சாப்பாடு ராத்திரி வீட்டுக்கு வந்தாங்க. இம்மா புகாரி ராத்திரி பதிவு செய்தாங்க. அந்த பெருமக்கள் ராத்திரி போவாரு, அவர்கள் ராத்திரி படுத்திருந்தார்கள். ஒருத்தரும் தூங்கல. என்ன ஐயும் ராத்திரி கூட அவருடைய கனவாக, அவருடைய நினைவாக, இரவு சிந்தனையாக நாளை சொல்லி கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலை அவர் நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை நேசிக்கிறோம். நாம அல்லாஹ்வை நேசிக்கிற ரசூலை நேசிக்கிறோம். அவங்க ரெண்டு பேரும் நம்ம நேசிக்கிறாங்க. ஆதாரம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறாங்க. அது அந்த சிந்தனை நமக்கு கிடைக்கணுமே. இமாம் புகாரி யோசிக்கிறார், ராத்திரி படுத்தார்கள், பகல் ஏனாது, ஒருத்தரும் தூங்கவில்லை, எல்லோரும் சிந்தித்தார்கள் யாருக்கு கொடுக்கப்படும். மறுநாள் காலையில் கூடிய சபை நபி அவங்க சொன்னாங்க, திரும்ப ஒரு முறை நான் முடிய கொடுக்க போறேன் சொல்லிட்டு ஒரு செய்தி கேட்க அவருடைய வெற்றி கிடைக்க போகுதுன்னா அவருடைய அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருவான். அவர் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறார், அல்லாஹ் ரசூல் அவரை நேசிக்கிறாங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. அல்லாஹ் அந்த நேரத்தில் சாபாக்கள் எல்லாம் அப்படியே பக்கத்தில் இருந்து அதற்கு அபூபக்கர் உட்பட கணக்கு விட்டாங்க. ஏன் அந்த பதவி கிடைக்கிறது இல்லை, இந்த பாக்கியமான பேர் கிடைக்கிறது. அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற பதவி கிடைக்கும், அந்த பேர் கிடைக்கும். கணக்கு விட்டாங்க. நிறைய பார்வை நீட்டாங்க. அங்க எங்கேயும் நீட்டு கடைசியா கேட்டாங்க, அழிவு அழிவு அப்படித்தார். எங்க அறுபது அழிய அன்றைக்கு அறுபது அழியே வரல, முதல் அரசியல் வரல. அவங்க எவ்வளவு பெரிய பேரை கொடுத்தாங்க. அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் நேசிக்கப்படுகிறவர். நபியவர்களுக்கு ஒரு அருமையான இறைச்சி, புதிய வகையான மரபு இறைச்சி கொடுக்கப்படுது. அந்த இறைச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப திருப்தியா இருக்கு. உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த இறைச்சியை சாப்பிடுறது ரொம்ப பிரியமா இருக்கு. ஆனா இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை, உனக்கு பிரியமான ஒரு ஆளை அனுப்பி வைக்கணும், அவங்க என்னோட சேர்ந்து சாப்பிடணும். அரிசி இறைக்க மண், அரிசி இறைக்க மண், அந்த முகிப்பு நீ யாரையும் சொல்லி நிமிந்து பார்த்தாங்க. அணி வந்துக்கிறார், அதுதான் கை வந்துக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே செஞ்சுக்கிட்டு சொன்னாங்களா, நான் அல்லாஹ்வுடைய ஆளை கேட்டேன், நான் சொன்ன மாதிரி ஆளை அனுப்பினாங்க. அவ்வளவு பாக்கியம் பண்ணீங்க, ரகசியமா பாதுகாப்பு பண்ணிருக்காங்க. சாப்பாங்க ஆபத்து தெரியாம ஈஷாவுக்கு மேல வந்து வெளியே நின்று சுத்தி நின்னாங்க. அதுக்கு நிறைய அவங்க உடனே கூப்பிட விட்டாங்களா, வெளியே சில பேர் நடமாட்டங்களை கூப்பிடுவாங்க. இவங்க கூட அவங்களுக்கு தெரியாம இருந்தாங்க, கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன நடமாட்டாங்க, இல்ல நீங்க ஒரு பெரிய போராளியா இருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஏதாவது கொஞ்சம் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, உங்களுடைய ஆட்சியும் உங்களுடைய வாழ்க்கையும் முதலாளிக்கு நீங்க காலம் தேவைன்னாங்க. அதனால என்ன செய்ய போறீங்கன்னா, நான் உங்களை பாதுகாப்பு வந்திருக்கோம். வானமுடையவர்களுக்கும் பாதுகாப்பு போகிறீங்களா, பூமியுடையவர்களுக்கும் பாதுகாப்பு வானமுடையவர்களுக்கு யார் பாதுகாக்க முடியும்? பூமியில ஒரு ஆபத்து பாதுகாக்கணும். பூமியில இடத்துல பாதுகாக்க போறீங்க, பூமியில என்ன நடக்கும் ஒரு வானத்துல முடிவு செய்யப்படுகிறாங்க. பூமியில இடத்துல வானத்துல முடிவு செய்யப்படுது. இங்க என்ன பாதுகாக்க போறீங்க? போங்க
உடலில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அவரோடு நடக்கிறார், அவரோடு படுக்கிறார், அவரோடு உட்கார்ந்து இருக்கிறார், அவர் வெளியூர் போன கூடையே போகிறாரா? ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாப்பதற்கு, ஒவ்வொரு மூமியையும் பாதுகாப்பதற்கு, இரண்டு மடங்கு நீங்க ரொம்ப நம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்க. உங்களோட அவர் இருக்கிறார், உங்க ரெண்டு பேரும் நீங்க படுக்கும் போது அவர் நடக்கிறார், நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து உங்களோட இருக்கிறார். அல்லாஹ்வுக்காக அவர் மீது ஒரு விதியை எழுதிவிட்டால் அந்த விதி நடக்கும் போது அந்த ரெண்டு மடங்கு அல்லாஹ் போய் சேர்ந்துடும். விதியை நடந்து முடியும். விதியோட இருப்பாங்க, அவன் விதியை யாரும் மாற்ற முடியாது. நீங்க யாரை பாதுகாக்க போறீங்க? அல்லாஹ் வார்த்தையை இந்த உம்மத்துக்கு கபூல் செய்வான். இந்த அல்லாஹ்வின் வீட்டை அந்த பெருமக்கள் வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி கொடுத்தார் என்பதை மட்டும்தான் உங்கள் மனதில் நான் சொல்லி வைக்கிறேன். அருமையானவர்களே, சரியா முடிச்சுக்கணும். யார் முடிக்கணும், எத்தனை மணி நேரம் முடிக்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏற்கனவே நான் ஒரு அசத்து மாதிரி பேசுறேன். இப்போ கரெக்டாக மாதிரி வாங்க சொல்லணும், முடிக்காதனால வாங்க சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு கட்டம். இப்போ இன்ஷா அல்லாஹ் நமக்கு டைம் அறிவிக்கப்படுறது. அந்த டைத்தை நான் முடிச்சுடுவேன். அதனால இதெல்லாம் அமைதியாக கவனமா இருக்கணும். இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகிறேன். இப்போ அந்த அலிக்கரமல்லாஹு உட்பட சஹாபா பெருமக்கள் இத்தனை பெரிய ஆட்சிக்கு சொந்தமாகிறார்கள். கடலில் ஆட்சி செய்கிறார்கள். அல்லாஹ் விடவே யாரையும் பாதுகாவலர்களாக இருக்கவில்லை, யாரையும் பயப்படவில்லை, காட்டு பிராணிகளுக்கு பயப்படவில்லை. இது மாத்திரமல்ல, இதை விட்டு ஒருபடி மேலே அவர்களின் வார்த்தைக்கு காட்டு பிராணிகளும் வெட்டப்பட்டது, அவர்களின் வார்த்தைகளுக்கு வாழும் செய்து கொடுத்தது, வாழும் செய்து கொடுத்தது. மழையிலே கொஞ்சம் உமரை வாழ்ந்து நாட்காலம் உமருக்கு வந்தால் மேல வந்தா ஞாபகத்துள்ளாங்க. நம்மால் எங்களுடைய நபி இருக்கிறவர்கள் நபி பிறந்ததால மழை பெய்யும் கேட்டிருக்கோம். நபி ஒவ்வாறாங்க. இப்ப அவங்க பெரியவங்க அப்பாஸ் இருக்கிறாங்க, அவங்க பிறந்ததால நான் கேட்கிறப்பா மழை பெய்யிருக்கிறாங்க. நல்ல கவனிச்சுக்கணும். நபி இருக்கிறவருக்கு நபியும் பிறந்ததால மழை பெய்யும் சொல்லிடுவோம். மழை பெய்ஞ்சிருக்கு. இப்ப நபி ஒவ்வாறாங்க, அவங்க பெரியவங்க அப்பாஸ் இருக்கிறாங்க, அவங்க பிறந்ததால மழை பெய்யும் நான் கேட்கிறேன். மழை இறக்குனாங்க. 3 நாளா மக்கால கொஞ்சம் 3 நாளா தொழுது இருக்காங்க, துவா செய்திருக்கிறாங்க. இஸ்ராயல் தனித்தனியா ஒண்ணும் நடக்கல. உமரை பார்த்து சொல்றாங்க, சொன்ன உடனே அவங்க கையை சொல்றாங்க, அவங்க நடந்தே இருக்கிறார், நடந்தே வரார். உமருக்கு கடலும் கட்டுப்பட்டது, சாரும் கட்டுப்பட்டது, ஆராயமும் கட்டுப்பட்டது. அந்த வாழ்க்கையை அதற்கு உமரை பார்த்து போன்ற தனி மனிதர்கள் அல்லாஹ் சொல்லவில்லை. அவர் வாழ்க்கையை எதிர்த்து சொன்ன அந்த பண்புகளை அவர் எடுத்துக்கொண்டவரை அவர்களை விசாரமாக்கி கொண்டார். அந்த பண்புகளுக்கு நாம் சொந்தமாக உதவி செய்வார்கள். நிறைய செய்திகள் இருக்கிறது. நான் காலத்துக்கு அருமை கருதி நிறைய சரித்திரத்தை சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், சரித்திரம் சொல்லுங்கள். அல்லாஹ் பர்டிகுலர் செய்தி சொல்றாங்க, சரித்திரம் சொல்லுங்கள். இந்த சமுதாயத்தை சிந்திக்கணும், இந்த சமுதாயத்தை சிந்தனை ஓட்ட தெளிவாகணுமா சரித்திரத்தை சொல்லுங்க. அழுத்த சரித்திரத்தை விட்டு விட்டு ஒரு சரித்திரத்தை சரித்திரத்தை கொண்டு சமூகம் ஒரு பெரிய சிந்தனைக்குரிய சமூகமாக மாறும். அல்லாஹ் எத்தனை சரித்திரத்தை அறிமுகப்படுத்தினார் திருக்குர்ஆனிலே. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் நிதானமா சொல்றேன். அந்த பெருமக்களுக்குள் மறைந்து வாழ்ந்த மொத்த பண்புகளாக 4 விஷயம் இருக்கு. எத்தனை? அல்லாஹ் இந்த நாளையும் இந்த உம்மத்துக்கு தயாராக்குவானா? 4 விஷயம். பூமியை ஆள வைத்தது, கடலை ஆள வைத்தது, வானத்தில் ஆட்சி செய்ய வைத்தது. அல்லாஹ் வைத்தது யாருக்கு முன்னாலும் பயமில்லாத ஆட்சி. அவங்க ஆட்சிக்கு பாதுகாப்பு கிடைத்தது. அவங்க சொல்லுக்கு இசைவு தெரிவிக்கக்கூடியதாக கீழே ஓடிக்கொண்டிருந்த பாம்புகளுக்கும் கூட அவங்க சொல்லுக்கு வழிபடும் நண்பர்கள் ரட்சிச்சு 4 பெண்கள் வாழ்க்கையா அவங்க வாழ்க்கையா ஆக்குனார். அந்த 4க்குள்ள வாழ்ந்தார். அவங்க அப்பா எவ்வளவு உயர்த்தினார். உலகத்தில் ஒரு பதவி கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ்வோடு தொடர்பு கிடைக்கிறது. நம்முடைய கவலை எல்லாம் இந்த சமூகத்தை அல்லாஹ்வோடு கொண்டு சேர்த்தாக வேண்டும். இந்த சமுதாயத்தை பாதுகாக்க, இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வோடு கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வை இணைய ஹயாத்தாக்க வேண்டும். அல்லாஹ்வின் சிந்தனையில் இந்த சமூகத்தில் இரவுகள் வேண்டும், பகல்கள் வேண்டும், தனிவாழ்க்கைகள் வேண்டும், பொதுவாழ்க்கைகள் வேண்டும், ஹயாத்தாக இருக்கட்டும், ஊர்வாழ்க்கையாக இருக்கட்டும். இந்த சமுதாயத்தில் நிறைவு பொருள் அல்லாஹ் வாழ வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் நமக்குள் வாழ வேண்டும்.
இன்றைக்கு உலமாக்களின் பெரும் கவலை எங்களது உஸ்மானிய வேலையின் இந்த மகாநாட்டின் லட்சியம் இருந்தால் வர முடியாது. ரோஜாவுக்கு அல்லா வரவைத்தான். அல்லாஹ் நான் 3 நாள் துஆ செய்கிறேன். அம்மானே இந்த பொண்ணு சேர்த்து வை. இந்த சமுதாய வாழ்க்கையில் ஒன்னோடு இவர்கள் இணைய வேண்டும். இன்னைக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இந்த சமுதாயத்தை எடுத்தவர்கள் இந்த சமுதாயத்தை கீழ்கொள்வதற்கு காரணம் இந்த சமுதாயம் ஒன்றுக்கு தூரமாக போச்சு. அல்லாஹ்வுக்கு தூரமாக போச்சு இந்த சமுதாயம். யார் இந்த சமுதாயத்தை பெருசாச்சு, வட்டி இந்த சமுதாயத்தில் சொல்லாச்சு, பிரச்சனைகளுக்கு சமுதாயமாக தன்னை மாற்றியதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வை மறந்து வாழும் சமுதாயமாக இன்றைக்கு தவறுகள் இந்த சமுதாயத்தில் நடக்கிறது, குற்றங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்கிறது, மனித உரிமை மீறல் இந்த சமுதாயத்தில் நடக்கிறது. அன்பு இல்லை, விட்டுக் கொடுக்கும் நன்மை இல்லை, சரீரத்தின் கட்டுப்பாட்டை தாண்டி இந்த சமூகம் என்றைக்கு வாழ தலைப்படுகிறோமோ அன்றைக்கு நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அவாக்கு எந்த பிரச்சனை சந்திச்சாங்க? சாதிக்கிற வாழ்க்கையில் எங்களுடைய கவலை, எங்கள் உஸ்மானிய பேரவையின் இந்த மகாநாட்டின் லட்சியம் இந்த சமூகம் இன்றே அல்லாஹ்வோடு வந்து நெருங்க வேண்டும். அல்லாஹ் செய்வார். உறுதி வருகிறேன். பிரச்சனைக்கு அல்லாஹ் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் தீர்க்க முடியும். சத்தியமாக முதல் விஷயம் தூய இதயம். சஹாபிகளின் வாழ்க்கையா, சாலிஹீன்களின் வாழ்க்கையா, நன்மக்களின் வாழ்க்கையா அல்லாஹ் கொடுத்தார். அவருடைய சொல்லிலே தூய்மை இருந்தது, செயலிலே தூய்மை இருந்தது, நடவடிக்கைகளிலே தூய்மை இருந்தது, நட்பிலே தூய்மை இருந்தது, பழக்க வழக்கத்தில் தூய்மை இருந்தது, இல்லறத்திலே தூய்மை இருந்தது, தொழில்நுட்பத்திலே தூய்மை இருந்தது. தூய்மையை தவிர வேறு ஒன்று அவர்கள் இல்லை. இன்றைக்கு தூய்மையை அவருக்குள் புதைத்திருக்கிறோம். வியாபாரத்தில் தூய்மை போச்சு, மனதில் தூய்மையான பேச்சு போச்சு, குடும்பத்தில் தூய சிந்தனை போனது, நட்புறத்தில் தூய்மைகள் இல்லை. எல்லாம் தாண்டி அனைத்திலையும் நாம் பாழாக்கிவிட்டு கடைசியாக விவாதத்திலையும் தூய்மையை உண்டாக்கிவிட்டோம். அவருக்காக கொடுக்கிறது, இவருக்காக கொடுக்கிறது, மனிதனுக்காக நம்முடைய புகழுக்காக நம்முடைய வளத்தை காட்டுவது, நிலையை காட்டுவது, மாசுபடாத பெருமக்கள், புகழுக்கு அடிமைப்படாத பெருமக்கள், முகஸ்துதிக்கு அடிமைப்படாத பெருமக்கள், தன் நீட்டாளத்தில் மனைவிக்கும் மக்களுக்கும் மத்தியிலும் கூட தூய்மைகளை சொந்தமாக்கியவர்கள் அப்படிப்பட்ட தூய்மையானவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். மனிதன் மனிதனை வாழ்த்தும் வாழ்த்துக்கள் காலத்தால் அழிந்து போகும். மனிதன் மனிதனுக்கு கொடுக்கிற பாராட்டுக்களை அடுத்த நிமிடம் மாற்றியும் நாம் பேசும். நேற்று அவரை புகழ்வார், இன்னைக்கு அவரை இகழ்வார், நேற்று அந்த பக்கம் வாழ்வார், இன்றைக்கு இந்த பக்கம் கால் அவரை தூங்குவார். மனிதன் மனிதனை கொடுக்கிற வார்த்தைகள் அழிந்து போகும். அன்னைக்கு புகழ்ந்தவர் நாளைக்கு இகழ்வார். இங்கே வாழ்த்தும் புகழும் பாராட்டும் சொல்கிறவர்கள் யார் தெரியுமா? நமது உயிரிழந்தவர்களை தூய மனிதர்களுக்கு, அல்லாஹ்வுக்காக தங்களை ஆக்கிக் கொண்டவர்களுக்கு, தங்கள் சொல்லிலே, தங்கள் செய்தியிலே, தங்கள் தொழில்நுட்பத்திலே, தங்கள் உறவுகளிலே, தங்கள் நட்புறவுகளிலே, தங்கள் சமூக வாழ்க்கையிலே தூய்மையை நடந்தார்கள். ஒரு சொல்லி இல்லாமல், பெருமை இல்லாமல், வேறு புகழ் இல்லாமல் அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய சொல்லுகிற சோபனம் சஹாபாக்கள் வாழ்க்கையில் நீண்டு தொடங்கியது, வலிமார்கள் வாழ்க்கையில் நீண்டு தொடங்கியது, சாலிஹீன்கள் வாழ்க்கையில் நீண்டு தொடங்கியது. அவர்கள் மறைந்த பின்னாலும் அந்த சோபனம் நமது நாவின் வழியே அந்த வீரர்களுக்கு சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். புகழ் நீங்களும் நாம் இன்னைக்கு நமக்குள்ளே ஏற்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயமான வாழ்க்கை தன்னை தூய இதயத்தை கொண்டு வருவோம் என்றால் இந்த உலகில் யாரும் நிகழும், யாரும் தீங்கும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் ரசூலை வாழ்த்துக்கு சொல்றோம். நேரம் முடிஞ்சு அதனால சுருக்கமா முடிச்சுக்கிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிக கொடூரமான அநீதிகள், மிகப்பெரிய பிரச்சனைகள், நெருக்கடிகள், சோதனைகள் அவர்களுக்கு வெளியே போகிறது. அவங்க கிட்ட நிற்காது.
யாருக்கிட்ட? தூய இதயமுடைய வருது. அல்லாஹ் இந்த உம்மத்தில் தூய இதயத்தை நசீபாக்குவான். யோசனைக்கு பாதுகாப்பான். உங்களுக்கு விருதுக்கு பாதுகாப்பான். தொழுகை மட்டும் இல்ல, மனைவியோடு நான் பேசுறது கூட இஹ்லாஸ் தூய்மை இருக்கிறேன். முன்னால் ஒரு பேச்சு, பின்னால் வேற பேச்சு. முன்னால் முதலமாக இருக்கிறார், பின்னால் வந்து சொல்றது மோசமான தூய்மை என்பது வார்த்தையாக இருந்தோ செயலாக போனது, நடவடிக்கையாக போனது. அத்தனையும் தாண்டி அல்லாஹ்வுக்கு முன்னால் தூய்மை மனைவி செய்யும். பாதுகாப்பு இல்லை, கண்ணியம் இல்லை. சமுதாயத்தை பற்றி எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கு பேச்சுகள் இந்த சமுதாயம் அனாதையாக இருக்கிறது. நான் சொல்றேன், நாம் அனாதையாக இல்லை. நமக்கு அல்லாஹ் உண்மையுடனே வாழ்ந்து கொண்டது. என்ன சொல்லுவாங்க? சோபரத்திற்குரிய சமூகம் தான். ஆனா நமக்கு அந்த சிறந்த தயாராக அல்லாஹ் பேசுகிறேன். அல்லாஹ் யூஜரை இருக்கிறது ராமத்துல்லாஹி முஸ்லிம்கள் ஒரு பெரிய யுத்தத்தில் கலந்துருக்காங்க, கனிமத்து கூறி கிடக்குது. இல்லதே எனக்கு ஒன்று சேர்த்து விட்டார். குதிரை எழுதுறாங்க, அல்லாஹ் யூஜரை ராமத்துல்லாஹி கல்லூரி இருக்காமல் எழுதுறாங்க. அவளுக்கு ஒன்று சேர்ந்தாரு. ஒரு இளைஞர் ஓடி வந்தாரு, ஒரு பையை தூக்கிட்டு வர்றாரு. அந்த பையை கொண்டு வந்து அந்த அமீரத்தில் இருக்கிறார், இஸ்லாமிய படை தளபதி இருக்கிறார். அந்த ஒவ்வொருத்தரும் சேர்த்து போன கனிமத்தை பார்த்தீங்கன்னா போர்களை வெட்டி கொண்டு குவிந்து வைக்கிற மடையோடு பிரமாண்டமான ஒரு பொருள் இருக்கு. கனிமத்து பொருள் கிடைச்சிருக்கேன்னா ஒரு பெரிய யுத்தம், பெரிய வெற்றி அல்லாஹ் கொடுத்தான். மலையோடு குவிந்து கிடக்கிற ஒரு சின்ன பையை அதை தூக்கி கொண்டு வந்து கொடுத்தார். அல்லாஹ் இப்னு ஜரீர் தூக்கி சொல்றாங்க, அந்த அமீர் அந்த பையை திறந்து பார்த்தாங்க. பையை திறந்து பார்க்கும்போதே கண் பளிச்சுட்டு விட்டு அதுக்குள்ள பூரா வைரம் பூராவே வைரங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது பை. இப்போ இந்த பள்ளிவாசல் நிரம்ப உள்ள இடத்துல கனிமத்து சொத்து குவிந்து கிடக்குது. இவங்க சொல்றாங்க, இப்னு ஜரீர், இதுல இருக்கிற ஒரு வைரக்கல்லுக்கு கூட இவ்வளவு சொத்து மதிப்பாங்க. ஒருவேளை காலையிலிருந்து கொண்டு சேர்த்து கனிமத்து சொத்து இருக்கு பாருங்க, இதுல இருக்கிற ஒரு வைரத்துக்கு சமம் இல்லை. அவ்வளவு வைரம் வைரங்கள் அப்படியே கொண்டு கையில கொடுத்தார். திறந்து பார்த்து விட்டு அங்க இருக்கிற சில பேர் கேட்டாங்க, அந்த அசந்த மீன் விஷயா நீங்க ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? நல்லவங்களை கூட சொல்றதாங்க வாழ விடாது. அவங்க கேட்கிற நோக்கம் இல்லை, அப்படியே கொடுக்குறாருன்னா ஒரு கல்வி இருக்கா போதும். அவங்க சரண்டரி 50 தடவை சாப்பிடலாம். ஒரு கல்வி நீங்க ஏதாவது எடுத்தீங்களா? அப்படி பையன் கொடுத்துட்டீங்க. அந்த இளைஞர் சொன்ன பதில், உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் நான் பதிவு செய்கிறேன், அழுத்தமா எழுதி வையுங்கள். அவர் சொன்னார், சக்தியை விட்டு சொல்கிறேன், அல்லாஹ் இல்லை என்று சொன்னார், அல்லாஹ் நேரம் இல்லை என்று சொன்னார், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற தண்டனைகளுக்குள் ஊர்வாக இருந்திருக்கும் என்று சொன்னார். ஒரு கல்வி உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அல்லாஹ்வுடைய சத்தியம், அல்லாஹ்வுடைய சிந்தனை எனக்கு இல்லைன்னு சொன்னா ஒரு கலக்கு வந்திருக்கேன். உடனே ஒரு சேர்ந்து நீங்க யாரு ஒரு பேரு நான் சொல்லுங்க. நீங்க கேட்டாங்க, ஏன் என்னை புகழ்வதற்கா, சமூக அரங்கிலே என்னை தூக்கி நிறுத்துவதற்கா? என் பேரையும் சொல்ல மாட்டேன், என் முகவரையும் தர மாட்டேன். இது அல்லாஹ்வுக்காக நடந்தது என்று சொல்லி வைத்தார். உடல்ல அந்த அமீர் உடல்ல அங்கிருந்து சில முன்னாலே அரசமாக போயிட்டாங்க. போய் வீட்டை தேடி உள்ள போய் அங்க இருக்கிற சுற்றுலா கூட விசாரித்தாங்க. யாரு இவங்க கேட்டா, நீ வரலாறு பதிவு செய்து தரணுங்க, உங்க யாரு அன்றைக்கு காலத்துல ஒரு பெரிய ஸ்கூல் சொல்றாங்க. இவங்கதான் ஆமிலிக்குணும் அப்துல் கைசி இருந்தார். ஆமிலிக்கு அப்துல் கை பெரிய ஆமில் அன்றைக்கு காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய சீதை. ஆமிலிக்கு அப்துல் கைசி வந்திருந்தார். கைசி அவருடைய பேரை கேட்டாங்க, உதவிக்கு செய்தவங்க இல்ல. அந்த வார்த்தை இருந்தபோது கோடி கோடியான சொத்து கட்டத்துக்கு முன்னால் ஆசை போல
வாலிபத்தில் சம்பாதிச்சு கடைசியில் நான் காபத்துல்லா அப்படி சரியாகி கொண்டு வரேன் காபத்துல்லா அப்படி சரியாக பாபாவை கேட்டா என்ன பொருளாக இப்ப சம்பாதிக்காம எவ்வளவு சம்பாதிக்கிறது அவர் யாரும் வட்டி தொழில் நடத்துறாரு. நாம் போது அல்ல வேற யாரையும் நமக்கு சாட்டி விட்ட நிலைமை என்ன அல்லாஹும்ம லா துஸல்லித்தானே மல்லாஹ் யர்ஹம்னி அதற்கு உமரை ஃபாரூக் கேட்டார்கள் அல்லாஹ்வே என் மீது இரக்கம் காட்டாதே என் மீது ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சார்கள் அல்லாஹ் கபூல் செய்வான் அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டுவே அல்லாஹ் என்னை ஆளவிற்கு நோக்கி செய்வான். மிகச் சரியா 8 நிமிஷத்துல முடிக்கலாம். ஒரு மணி நேரம் நிறைவுபடுத்தி முதல்ல அந்த பரிசுத்தமான தன்மை எடுக்க மாட்டேன் எடுக்கல அல்லா இருக்கிறான் அவன் சிந்தனை இருக்கு அந்த வாழ்க்கைக்கு வருவோம் அவனோடு நம்முடைய தொடர்பு இருக்கிறது என்று நினைவாரு தூய இதயம் வாழ்க்கையாக மனைவிட்டு பேசினாலும் கண்ணன் தொடர்பு இல்லாத பேச்சு பிள்ளைகிட்ட பேசினா கண்ணன் தொடர்பு இல்லாத பேச்சு நண்பர்கள்ட்ட பேசினா கண்ணன் தொடர்பு இல்லாத பேச்சு அதற்கு கொள்கையில் அப்பா நாம உலகத்தையும் ஆள முடியும். பெரிய விஷயம் அல்லாஹ்வுக்கு யாரும் நம்பக்கூடாது. நம்ம நம்பிக்கை அல்லாஹ்வுக்கு பலமா யார நம்பி கொள்ளனால என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன். மனுஷரை நம்பியே பாடாதீங்க. மனிதனை நம்பி நம்பி கெட்டு போவோம். நண்பனை நம்பியோ அவன் துரோகம் செய்வார். மனைவியை நம்பினார் அவன் மோசடி செய்வார். மனைவி கூட கணவனுக்கு மோசடி செய்வார். நம்ம கவனத்திற்கு வந்தது ஒரு கணவன் இல்லையா தெரிந்து மனைவி பேர் அனுப்புற நிக்காஹானவங்க தன் கணவனுக்கு அனுப்பல தன் நாயகனுக்கு அனுப்பவில்லை தன் உடம்புக்கு அனுப்பவில்லை தன் மனைவிக்கு அனுப்புகிறார் 5 லட்சம் மீண்டும் 2 லட்சம் மீண்டும் 2 லட்சம் 15 லட்சம் ரூபாய் 3 வருஷமா வெளிநாட்டில் உழைத்து நேற்று வரைக்கும் பாதுகாப்பு வாப்பா விடுகிறார் அம்மா விடுகிறார் மனைவிக்கு அனுப்புகிறார் அது 12 லட்சம் அடுத்த வருஷம் போய் மீண்டும் மனைவிக்கு அனுப்புகிறார் 3வது ஊருக்கு வருகிறார் இந்த மனைவி நான் விளையாட்டுக்கு கூட போய் சொல்றேன் நான் சபதம் வரலாற்றிலே எங்களை மறந்தும் எங்கள் நாடு உயிர் ஓடி போயிட்டார் சொத்தமாக மனைவியை கட்டிட்டாரு மோசம் போனோம் அண்ணனை நம்பி மோசம் போனோம் தப்பியை நம்பி மோசம் போனோம் நண்பனை நம்பி மோசம் போனோம் நண்பர்களே சவாலே மனிதர்களை நம்ப வேண்டாம் மக்களை நம்பாதீர்கள் படைப்புகளை நம்பாதீர்கள் அல்லாஹ் சொன்னார் அற்புதமான தகவல் என்ன தெரியுமா தவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத் அல்லாஹ் போல் சொல்லல என்றைக்கும் மௌத்தான உயிருள்ளவரை நம்புவார். வாப்பா நம்புற ஞானம் தான் எனக்கு ஒரு உதவி செய்வார் திருப்பூர் பாதுகாப்பு கொடுப்பார் என்ன நான் நினைச்ச ஒரு காலத்தை வாப்பா எனக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்துவார் அதெல்லாம் மாற்றம் இல்லை அவங்களுக்கு என்ன இருக்கு ஆனா அந்த நிறைவேற்றது நினைக்கிறதுக்கு ஒன்றா இல்லாம அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றாங்க ஒரு தவக்கல் கையில் யாரும் மௌத்துவாரை நம்புனா மரணமே வராது அவங்களுக்கு அந்த நம்பிக்கை நமக்கு வரும். அஷாரியாக்கள் இவருக்காக இருந்தாங்க யமன் வாசிகள் அங்கிருந்து இந்திரத்தாலே அபூபக்கர் அஷாரி தலைவர் வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டா மதீனால அவங்களுக்குள்ள சாப்பாடு ஏற்பாடு ஒரு 2 நாள் சாப்பாடு ஏற்பாடு ஆரம்பிச்சு வெறும் கவனங்கள் சோழர்கள் சமுதாயத்தில் மக்களுக்கு குவிந்து கொண்டு இருக்கிறாங்க இஸ்லாத்துக்கு அந்த மாதிரி சிந்தனையில இவங்களுக்கு 2 நாள் சாப்பாடு விடுபட்டு போச்சு. யாருக்கு அஷாரியார்கள் அபூபக்கர் அஷாரி தலைவர் வந்து ஒரு பெரிய கூட்டம் நபியவர்களுக்கு ஒரு பிரியமான கூட்டம் அந்த கூட்டம் நபியவர்கள் தான் எனக்கு பிரியமான அஷாரியார்கள் நானே அந்த கூட்டத்துக்கு போச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா 3 நாள் பார்த்தாங்க முடியல பசி ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னாங்க அல்லாஹ் போய் நான் சாப்பாடும் கேட்காதீங்க எதிர்பார்ப்பு பசி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு பக்குவமா அனுப்பிவிட்டார். இவர் இங்கிருந்து வருகிறார் நபியின் தர்பாருக்கு வருகிறார் பசுக்கு நபி வெளியே இருக்கிறார் நபி அவங்க ஒரு ஆயத்து ஓடுகிறார் பூமியில் வாழ்கிற உயிரினங்கள் அனைவருக்கும் ரிசுக்கு கொடுப்பது அல்லாஹ் என்றார். ஆயுத உள்ள ஒரு நேரம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். உங்களை எல்லாம் பார்த்தவங்களே பேசணும் ஆசையா ரொம்ப ஆர்வமா நீங்க கேட்டுக்கிட்டு இன்னொரு வகையை நான் உலகம் பூரா சொல்லுவோம் ஏன்னா எங்களுக்கு உஸ்மானியா பேரவைக்கு கிடைக்கணும் பெரிய வெற்றி எங்க பிள்ளைங்க தூய இலையோடு
பள்ளியாசல் தெரியல எங்கள் ஊர்ல இருந்து இந்த உழைப்பு இங்கே அதற்கு அபுபக்கர் எங்கள் பிள்ளை உங்களுடைய பள்ளியுமா அதே குறிப்பாக எனக்கு ரொம்பவும் பிரியமான பிள்ளை இந்த வந்தாச்சுன்னா அவர் ரொம்ப நெருக்கமாக இருப்பார். ஊருக்கு ஓத காலத்தில் இருந்து இன்றைக்கு அல்லாஹ் அவர்களை எல்லாம் இங்கே நம்முடைய அன்பு மௌலிகள் நிறைய இருக்கிறார். வீட்டுக்கு ஆட்சியர் அற்புதமான ஆட்சியர் இருக்கிறார். இவ்வாறு ஆட்சியர் வேற யாராவது இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. சுற்றி உஸ்மானிகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் இன்னும் நிரம்ப இருக்க செய்வாராக. அவங்க எல்லாரும் அன்போடு கேட்கிறோம், நீங்க இந்த உஸ்மானிகளை காலமெல்லாம் இந்த பகுதியில் வாழ்வதற்கும் அவருக்கு சேவை செய்வதற்கும் வாய்ப்பு வழங்க. நாங்கள் நிறைய ஆட்சி வீட்டுக்கு போயிருந்தேன், அட்ரஸ் சொல்லியிருந்தாரு. இப்போ புரட்சி வாக்கம் மெட்ராஸ் இமாம் போடுறாரு. அடுத்த வருஷம் போய் பார்த்தோன்னா தென்காசி இமாம் போட்டிருக்காரு. அடுத்த வருஷம் போய் பார்த்தா செங்கோட்டை இமாம் போட்டிருக்காரு. அதுக்கு வாழ்க்கை இருக்கு. யாரும் நாங்கள் இருக்கிற நிலைக்கு ஒன்று அசத்துக்கும் தெரியும் அந்த ஆள் யாரு. 4 இடத்துல பேர் அழைச்சி போட்டிருக்கிறார். ஊர் மட்டும் அறியும் அவர் இமாம் தான். ஆனா அந்த ஊர்ல இல்லை. ஒரு வருஷம் இந்த வருஷம் மாற்றிருக்காங்க. அதுக்கு ஏன் அதுக்கு நான் வெளியே வருதுங்க என்ன சத்தியம் பேசுறீங்க, நான் வர்றதே இல்லை, அவங்க விடுறதே இல்லை, விடுறது இல்லை. நான் பாலவாக்கம் பாக்கியமான மக்கள், சென்னை பட்டணம், அறிவு ஜீவிகள், சரீரத்தின் ஆழம் கொண்டவர்கள், அல்லாஹ் இங்கே நீருடைய சூழலை தயாராக அவர்கள் அருமையான குழுவினர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். விஷயத்தை போய் தெளிவுபடுத்துவதற்கு ஒருத்தர் அனுப்புறாங்க. அவர் மனித நபிக்கு வர்றார். இல்ல நபியோட சாமிக்கு முன்னால் வருவாங்க. இந்த பூமியில் வாழ்கிற எறும்பாகட்டும், பூச்சியாகட்டும், பள்ளியாகட்டும், இந்த எறும்பில் இருக்கிற ஒன்றுக்களாகட்டும், உயிரினங்களாகட்டும், மனிதனாகட்டும், அது விசிறாகும். ஆயத்து இவங்க 3 நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் போயிட்டு சொல்ல வந்தவர் இந்த ஆயத்தை கேட்டுட்டு அவர் உடனே என்ன பண்ணாருன்னா, அவர் வெளியில இருந்து மஸ்ஜிதுக்கு போய் வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்துட்டு சொன்னாரு, லைசல் அஷ்காரியும் இல்ல அவர் சொல்றாரு, அஷ்காரி யாத்திரை இருப்பவர்கள் அவர்களுக்கு ரிஸ்க் நாட்டு எலும்புகளுக்கும் பூமியில் வாழ்கிற பூச்சிக்கும் பள்ளிக்கும் எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா நியாயமே கேட்கிறோம். லைசல் அஷ்காரியும் இல்ல அவர்தான் இருக்கும் அவங்களுக்கு அல்லாத வீட்டுக்கு வந்துட்டார். வந்து வேற வந்த உடனே அந்த சாபாக்கள் எல்லாம் அஷாரியா கூட்டாங்க. சாபாக்கள் நபின்னு தீமான் கொண்டு சாபி ஆகிட்டாங்க. அவங்க கேட்டாங்க, என்ன நபிக்க போனீங்களா? வந்து என்ன சொல்றது தெரியுமா? உங்களுக்கு உதவி வந்துட்டு உதவி வந்துட்டு உடனே நாங்க நினைச்சோம் சொல்லிட்டு வந்துட்டாரு சாப்பாடு வரும் அப்படின்னு நாங்க இருக்கோம். அவங்க கூட உட்காந்துருந்தாரு. 2 பேர் வந்தாங்க. அழகான ஒரு பெரிய பாத்திரத்துல ரொட்டி கொண்டு வந்தாங்க. ரொட்டியும் இறைச்சியும் வந்தாங்க. நாங்க உட்காந்து சாப்பிட்டோம். நாங்க சாப்பிட்டோம்னு அம்மாவுக்கு திருப்தியா சாப்பிட்டோம். நிறைய மிச்சம் வந்துட்டு உடனே நாங்க நம்பிக்கை வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி அந்த மிச்சத்தை எடுத்துட்டு அந்த கறியை மிச்சம் தூக்கிட்டு நேரம் வச்சுட்டு போய் வந்தோம். அந்த ரசூலை சந்திச்சுட்டு யார சொல்லா மாறீனா அவசர நீக்கு எத்தனை பிரமாண்டமான ரொட்டிகள் எங்க அழகாக இப்படி சாப்பிட்டதில்லை, இப்படி ருசியா சாப்பிட்டதில்லை, இதை விட அதிகமாக சாப்பிட்டதில்லை, இதை விட சுவையாக சந்தித்ததில்லை. ரொம்ப சுவையாக நாங்க அனுப்பிச்சிட்டீங்களா? ஒன்னும் அனுப்பலையே, ஒண்ணுமே அனுப்பலையே. நான் அனுப்பி வெளியே வந்து அவர் போனேன். அங்க ஒரு 2 பேரும் சொல்லி கலந்து போயிருக்காங்க. உங்களுக்கு கொண்டு கொடுத்தவர்களோ நீங்கள் அதை பட்டினி போட்டவன் கொள்ள மாட்டான், எதிரிகளுக்கு தூக்கி கொடுத்து நம்மள முடக்க மாட்டான். ஏதோ ஒரு ஊர்ல எதிரிகள் சேட்டை பண்றாங்கன்னா எதிரிகளுக்கு கைக்குள்ள நம்ம வேலை கொடுத்து வளர்ந்துக்கிறீங்களா? நம்மை படைத்தார்கள் அல்லாஹ் ஆற்றலிக்கவன் நம்பியவனை எப்போது கஷ்டப்படுத்த மாட்டான். அல்லாஹ் இருக்கிறான், அவனை நம்புறது நம்முடைய வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ் நேரம் முடிஞ்சிட்டு 4 விஷயம் சொன்னேன். இந்த 2 மேல மட்டும் சொல்லி முடிச்சுட்டேன். வாழ்க்கை கொண்டு வாங்க. ஒவ்வொன்றையும் நான் தெளிவுபடுத்தணும். ஆனாலும் கூட கொடுத்து மற்றபடி நான் 10 மணிக்கு பயணம். இப்போதான் வந்து 7 மணிக்கு வந்து இறங்க முடிஞ்சிச்சு.
அல்ஹம்துலில்லாஹ் இந்த பிள்ளைகளுடைய விழாங்கிற போது நாங்கள் உண்மையில் ஆனந்தம், மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை நாங்கள் இடப்படக்கூடிய இந்த தமிழகத்தில் எத்தனையோ மேடைகள் எங்களை ஏற்றி அழகு பார்த்தது. இந்த மேடைகளில் நாங்கள் ஏறுவதை நாங்கள் அழகாக நினைக்கிறோம். எத்தனையோ மேடைகள் எங்களை பேச வைத்து மகிழ்ந்தது. நாங்கள் பேசுவதற்கு மகிழ்ந்து பேசுகிற மேடைகள் காரணம் நாங்கள் வளர்த்த எங்களது அன்பு மலர்கள் இந்த விழாக்களை விருது மகப்போல மன திருப்தியோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற போது நாங்கள் உலகப்பூர்வமான மகிழ்ச்சி கண்டு இங்கே பேசுவதிலும் அல்லாஹ் இன்பத்தை கொடுத்தார். நான் உங்களை கனிவோடும் மீண்டும் பணியோடு கேட்கிறேன். நான் சொன்னதை இங்கே காலையில் சொல்லப்பட்டதை வாழ்க்கையாக இருப்பதற்காக உறுதியா வாங்க. நாம் வாழ்க்கையை மிக்கவர்கள், அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்கள், நம்முடைய ஆட்சி வளர்ந்தது அவர்களில் தலைகளில் மலைகளில் பாடத்தில் புவியில் நாம் வளர்ந்ததில் ஆட்சி செய்தவர்கள். ஆளும் கட்டுப்பட்டது, ஆளும் கட்டுப்பட்டது, அவர் ஜீவிகள் கட்டுப்பட்டார்கள், காத்து மிருகங்கள் கட்டுப்பட்டார்கள். நமக்கு நாம் இன்றைக்கு நமக்கு கட்டுப்படுவார்கள். நிறைய சொல்லணும். இவ்வளவு நேரம் பேசினது இல்லை, முடிக்கிறேன்னு சொல்லி பேசின ஒரே மஜ்லிஸ் இதாத்தான் இருக்கும். நாலாவதாக மகத்தான பேணுதல். நாலாவதாக நாளையும் சொல்லணுமா இல்லையா? மகத்தான பேணுதல் சின்ன விஷயத்திலையும் பேணுதல், பெரிய விஷயத்திலையும் பேணுதல். லேசா சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்துல்லா இப்னு முபாரக் பெரிய சூஃபி, பெரிய வலியுல்லா. அவங்க குராசான் நாட்டுக்கு ஹதீஸ் எழுத போயிருந்தாங்க. குராசான்ல மரு என்ற ஏரியாவில் ஹதீஸ் எழுதுறாங்க. எழுதிட்டு இருக்கும்போது அவங்க மைக்கூடும் பேனா முடிஞ்சு போச்சு. பக்கத்தில் ஒருத்தட்ட கொஞ்சம் மைக்கூடு வாங்கி எழுதுனாங்க. பேனா கலம் வாங்கி எழுதுறாங்க. எழுதி முடிச்சுட்டு அதை மறந்து ஊருக்கு வந்துட்டாங்க. எங்க இருக்குது? குராசான். இவங்க ஊர் ஷாம் நாடு, சிரியாவுல இருந்து குராசான் மருவுக்கு போயிருக்கிறாங்க. ஊருக்கு வந்துட்டாங்க. வந்து லக்கேஜ் இறக்கிட்டு பார்த்தா அந்த பேனா கொண்டுட்டாங்க. அவட்ட இரவல் வாங்கின பேனா. உடனே தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொன்னாங்க, என் பயணத்தை தயார் பண்ணுங்க, நான் மருவுக்கு போறேன். பாப்பா போய் சேரத்துக்கு எத்தனை நாட்கள் ஆகுமே? ஆமா, அங்க ஒரு பேனா இரவல் வாங்கணும், கொடுக்காம வந்துட்டேன், அல்லாஹ் கியாமத்துல பிடிச்சிருவான்னு சொல்லி உடனே மீண்டும் பயணம் செய்து பேனாவை கொண்டு கொடுத்துட்டு வந்தாங்க. இதான் பேணுதல். இந்த பேணுதல் நமக்கு வந்துவிடும் என்று சொன்னால் அத்தனையும் நமக்கு கட்டுப்படும். உலகத்தில் யாரும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தை ஆளுகிறவர்கள் நாம் தான், உலகத்திற்கு அன்பு காட்டுகிறவர்கள் நாம் தான். கியாமத் வரைக்கும் நமக்கு பயம் இல்லை. வாழலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த நாலு தன்மைக்கும் சொந்தமாக்குவானாக, வாரிசுகளாக ஆக்குவானாக. சஹாபாக்களும் சாலிஹீன்களும் நல்ல மனிதர்களும் எத்தனை பெரிய இடத்தை அல்லாஹ்விடத்தில் பெற்றார்களோ நாம பெற வேண்டும். மொத்தமா உங்களை எல்லாம் நான் கூப்பிடுகிறேன். அனீபு இலா ரப்பிக்கும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வாருங்கள். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்ற? அனீபுங்கிற திரும்பி வா. இங்க இருந்தால் அங்க போயிட்ட, திரும்பி வா, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பு. உன் தொழுகை அவனுக்காக ஆக்கு, உன் வாழ்க்கை அவனுக்காக ஆக்கு. நொடி பொழுதும் கனவிலும் அவனை மறக்க கூடாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் நமது குடும்பத்திற்கும் சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தருவானாக. சோதனைகளை விட்டும் பாதுகாப்பானாக, எதிரிகளை விட்டும் பாதுகாப்பானாக, செய்வினைகளை விட்டும் பாதுகாப்பானாக, கடுமையான மிகப்பெரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற பாதிப்புகளை விட்டும் பாதுகாப்பானாக, கொடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பானாக, ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக, ஹயாத் வரையிலும் இந்த சமூகம் கண்ணியம் இழப்பதிலிருந்து பாதுகாப்பானாக. இந்த சமூகத்தை அல்லாஹ் இந்த மண்ணுலகில் பிரகாசமாக்கி வைப்பானாக. நாடாளுபவர்களை நமக்கு நல்ல உதவி செய்கிறவர்களாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் அவன் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு பரக்கத் செய்வானாக. நமது சந்ததிகளுக்கு பரக்கத் செய்வானாக. நமது குடும்பத்தில் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவருடைய மண்ணறையை அல்லாஹ் சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை, ஆலிம்கள் பெரிய மக்கள் நிரம்பியிருக்க துஆ கபூல் செய்யப்படும். நம்மை பெற்ற தாய் தந்தையர்கள் கபரில் வாழ்கிறார்கள். அல்லாஹ் அவர்களின் மண்ணறையை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. கபருடைய அதாபிலிருந்து பாதுகாப்பானாக. நமது குடும்பத்தில் யாரெல்லாம் மரணித்தார்களோ அல்லாஹ் இந்த சபையின் பரக்கத்தால் அவர்களுக்கு சிறந்த ஆகிரத்தை, அன்னலாரின் நெருக்கத்தை, அவர்களின் அருகாமையை நசீபாக்கி தருவானாக. சங்கை மிக்க உலமாக்களை கபூல் செய்வானாக. உலமாக்களின் சேவையில் பரக்க செய்வானாக. உலமாக்களின் உயிர் பொருள் மானங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவானாக. சமூகத்தில் எங்களுடைய உஸ்மானி உலமாக்கள் எல்லா வகையிலும் பாக்கியமும் பரக்கத்தும் அல்லாஹ்வின் அன்பும் சொந்தமான உலமாக்களாக ஆக்கி வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியம்
பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக என நல்ல துஆக்களோடு இந்த பள்ளியின் ஜமாத் நிர்வாகிகள், இந்த மகாநாட்டுக்கு உதவி செய்தவர்கள், தோள் கொடுத்தவர்கள், சின்ன ஒரு செகண்டாவது இதற்கு தங்களுடைய உழைப்பையும் ஒத்துழைப்பையும் காட்டியவர்களுக்கும் அல்லாஹ் பெரிய ரஹமத்தை இருவுலகத்திலும் வழங்குவானாக. இந்த பள்ளியின் அன்பு இமாம் என்னுடைய அன்பு பிள்ளை அபூபக்கர் ஆலிம் அவர்களுக்கு தோள் கொடுத்த அனைத்து மௌலவிகள் ஜமாத்தார்களுக்கு அல்லாஹ் இருலோக நற்பாக்கியங்களிலும் அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்த்து வாய்ப்புகள் வழங்குவானாக என்ற துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். ஒரு சில நிமிடங்கள் கூடியிருந்தாலும் பொறுத்து கொள்வீர்கள், பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற ஆதரவு வைத்து நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.